வணக்கம். நான் உங்கள் கணேஷ்கண்ணன் தங்கராஜ். நிறைய பேர் டிப்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் என்ன செய்யணும் அப்படின்ற பேசிக் டிப்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு காரியங்களை விளையாட்டுத்தன்மையாக செய்கிறதா சரிப்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா, லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் அவர்களுடைய அந்த விளையாட்டு குணங்கள் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப போய் முட்டிட்டு மோதிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஸோ ரிஷப லக்னக்காரங்கள் அதிக வேகமாக செயல்படுவது, எந்த விதத்திலும் தன்னுடைய காரியத்தை முன்னிறுத்தி செய்யணுன்ற செயலை ஒரு நிதானமான முறையில் செஞ்சாலே சிறப்பான ஒரு ஆற்றலை இருக்கும். அதே மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இதுவா அதுவா அப்படின்ற இரண்டு விதமான ஆட்டிடியூட்ஸ்ன்றதை விட்டுறணும். கடக லக்னம் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு தடை வந்தால் நின்றுவாங்க, திரும்ப முதர்ந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ நிதானமான முறையில் செயல்படுவது கடக லக்னத்திற்கும் சிறப்பான ஒரு ஆற்றலை வழங்கும். சிம்ம லக்னம் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. எதிர்ப்பு அப்படின்றதை அவர்களே வரவேற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அதை குறைத்து கொண்டால் சிம்ம லக்னம் சிறப்பான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி லக்னம் பிரச்சனைகளை தேடி, பிரச்சனைகளை உருவாக்கி, பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னி லக்னம். ஸோ பிரச்சனைகள் அப்படின்றதை ஏற்படுத்தாமல் மிக முக்கியமான ஒரு கவனங்களை கொண்டால் கன்னி லக்னம் சிறப்பாக செயல்படும். துலா லக்னம் எந்த விதத்திலையும் ஒரு அட்ராக்ஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தான் எண்ணிய எண்ணங்களுக்கு அது சரியாக வரணும் அப்படின்ற ஒரு பிடிவாத குணம் இருக்கும். அந்த பிடிவாத குணத்தை தளர்த்திட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க.